உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையையும் கொடூரமா ஏதோ ஒரு குடும்ப தகராறுல கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அங்கே இல்லைங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம பல பேரை அலற விட்ட மற்றும் எல்லாரும் செல்லமாக அழைக்கப்படுற சாந்தி மர்டர் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தனியாக தான் வந்திருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா சுற்றியும் ஒரு வீடு கூட இல்லை. அதை நினச்சா தான் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இது நமக்கு புதுசு கிடையாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். உள்ள மயான அமைதியா இருக்கு. நான் மட்டும்தான் இங்க இருக்கிறதுன்னு தெரிஞ்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரது உள்ள? கேமரா வர பிளரா இருக்கு. உள்ள யாராவது இருக்கீங்களா? யாரது? படிஸ் கரெக்டா உள்ள வரப்ப எனக்கு மைனூட்டா ஏதாவது டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குது. எனக்கு டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குது ஒவ்வொரு செகண்டும். உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, கேமரால ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. சவுண்ட் டிஃப்ரெண்டா கேக்குது. ஆனா இந்த வீட்டுல நான் இங்க தனியா இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு பக்கம் வெளியில யாரும் கிராஸ் ஆன மாதிரி தெரியுது. அதை நினைச்சாதான் எனக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. ஏன்னா தனியா வேற வந்திருக்கேன்னா எவ்வளவு வீடியோ ட்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பாத்துக்கலாம். யாரு?
ப்ளீஸ், ஏதோ ஒன்று இருந்துச்சு, நான் பார்த்தேன். இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இங்க யாராவது இருந்தீங்களா? வெளில வாங்க. அதே சவுண்ட் கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். சவுண்டு போடுற நீங்க தான் இங்க உட்கார்ந்து இருந்தீங்களா? கேக்குதா? யாரது? கதவு மூவ் ஆகுது. யாரங்க? உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்காக இங்க வரல. சில விஷயம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஸோ நீங்க இங்க இருக்காதீங்க. உங்களை பத்தி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சில கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு உங்களால முடிஞ்ச பதில் மட்டும் சொல்லுங்க. உங்க பேரு சாந்தியா? உங்க பேரு சாந்தினா? இந்த கதவுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்களா? அப்படி நிக்கிறீங்கன்னா நான் வரேன். தயவு செஞ்சு அங்கேயே நில்லுங்க. எப்படி இந்த கதவை அடிச்சு தெரியலையே. இப்போ நீங்க தான் இந்த கதவை ஆட்டினீங்களா? அதுக்குள்ள எங்க போனீங்க? இப்போ நீங்க தான் கத்துனீங்களா? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. இங்க கண்டினியூவா நிறைய சவுண்ட் எனக்கு கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்கு. சடனா அந்த கதவு மூவ் ஆனிச்சு. யாரும் போய் பார்த்தா யாருமே இல்லை. எப்படி அந்த கதவு ஆடிச்சு கூட சத்தியமா தெரியல. ஆக்சுவலா இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா, இங்க ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கு. ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையை கொடூரமா, ஏதோ ஒரு குடும்ப தகராறுல கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சாந்தி அம்மா, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தைரியமா என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு நான் உதவி பண்றேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பேசுங்க, சவுண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு அறிகுறி காட்டுங்க. சவுண்ட் ஏதோ கேக்குது. யாரு? நீங்க தான் சவுண்ட் போட்டீங்களா? ஏன் என் முன்னாடி வர மாட்டீங்க? என் முன்னாடி வரலாம்ல. எங்க இருக்கீங்க?
ஆக்சுவலா இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நிறைய சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் இல்ல, சுத்தி எல்லா இடத்துலயும். நான் இப்ப பக்கத்து ரூமுக்கு போனா பக்கத்து ரூம்ல தான் சவுண்ட் கேக்குது, ஆனா யாருமே இல்லை. இந்த ரூமுக்கு வந்தா இந்த ரூம்ல சவுண்ட் கேக்குது, இந்த ரூமுக்கு வந்தா யாருமே இல்லை. எதுவுமே புரியல எனக்கு. தனியா இருக்கிறத நினைச்சாதான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் சைட்ல ஹெல்ப்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. பக்கத்துல ரோடு இருக்கு, இருந்தாலும் வெளியில கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ரிஸ்க் தான். எவ்வளவு சீக்கிரம் எடுத்து முடிச்சு வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்ப முடியுமா கிளம்பிடலாம். சாந்தி அம்மா, யாரு? ஏதோ ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன். இப்ப நீங்க தான் இங்க நின்னீங்களா? இப்ப எங்க போனீங்க அதுக்குள்ள? கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ நின்றுச்சு, நான் அப்படியே கேப்சர் பண்ணேன். உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதா என்கிட்ட இருந்து? சவுண்ட் கேட்டுச்சு. உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதா என்கிட்ட இருந்து? சாந்தி அம்மா, உங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதா? இப்ப நீங்க தான் பேசுறீங்களா? எங்க இருக்கீங்க? உங்களால இப்ப என்னோட முன்னாடி வர முடியுமா? எங்க இருக்கீங்க? நீங்க தான் கத்துனீங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? எனக்கு இப்ப சவுண்ட் சுத்தி சுத்தி கேக்குது. ஆனா இந்த ரூம்ல இருந்து கேட்கற மாதிரி தான் எனக்கு பக்கத்துல சவுண்ட் கேக்குது. எனக்கு சவுண்டு பக்கத்துலயும் கேக்குது, தூரமாவும் கேக்குது, எல்லா விதமாவும் கேக்குது. எல்லாமே நடக்குது இங்க. ஆனா நேர்ல என்னால பார்க்க முடியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. சவுண்ட் மட்டும் கண்டினியூவா கேக்குது. சரி, ஓகே. பக்கத்துல ஒரு மாடிப்படி ஏறத பார்த்தோம். அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது ரிஸ்க். யாரு? உள்ள இருந்ததோ சவுண்ட் கேக்குது. பள்ளி கிச்சனா இது? இதன் யாரது உள்ள? உள்ள யாரும் இருக்காங்க. யாரது உள்ள? உள்ள யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரும் இருக்காங்க. ஏதோ திறக்க முடியல.
யாராவது உள்ள உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. சாந்தி அம்மா, நீங்க தான் உள்ள இருக்கீங்களா? உள்ள நீங்க இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக கதவு திறங்க. கதவையும் திறக்க முடியல. யாரது உள்ள? எனக்கு சத்தியமா புரியல. இவ்வளவு நேரம் கதவு லாக்ல இருந்துச்சு, எப்படி ஓபன் பண்ணுச்சு? நீங்க தான் உள்ள இருந்தீங்களா? எதுக்கு என்ன பார்த்து ஒளிஞ்சு ஒளியறீங்க? தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களை பார்க்கணும்னு தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? அங்க ஒரு ரூம் இருக்கு, அதையும் பாத்துடலாம். ஹலோ, யாரது? உள்ள யாராவது இருக்கீங்களா? சவுண்ட் எங்க இருந்து கேக்குதுன்னே தெரியலையே. யாரு போங்க? ஹலோ சாந்தி அம்மா, நீங்க தான் இருக்கீங்களா? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. என்னை பார்த்து எதுக்கு ஒளியறீங்க? இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னை பார்த்து எதுக்கு ஒளிஞ்சு பயப்படுறீங்க? என்னை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? என் முன்னாடி வரலாம்ல. ஒரு மாதிரி முடியல என்னால. சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சாந்தி அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சத்தியமா தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய தவறு தான், ரொம்ப கொடுமையான விஷயம் தான். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன். இருந்தாலும் நீங்க இங்க இருக்காதீங்க, வேற எங்கேயாவது சொர்க்கத்திலேயே நரகத்திலேயே போயிருங்க. இது ரொம்ப மோசமான உலகம். இது மனுஷங்க வாழ்ற ரொம்ப மோசமான உலகம். இதுக்கு நீங்க இங்க இருந்து கஷ்டப்படாதீங்க. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில கிளம்பிடுங்க. உங்க ஒவ்வொரு அலுவலகத்தையும் என்ன கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல. என்ன உங்களோட மகனா நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. உங்க பையன் சொல்றதா நினைச்சுக்கிட்டு
தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. வெளியில இருந்து பாக்குற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொடூரமான சம்பவம்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க என்ன மறைஞ்சு நின்று எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்துட்டு தான் இருப்பீங்க. எங்க இருப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பிருங்க. அதுதான் எனக்கு நல்லது, மத்தவங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நல்லது. நான் எந்த விதத்துல சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல இருந்துட்டு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. உங்களை பத்தி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் இங்க வந்திருப்பாங்க. அவங்களாம் நிறைய பேர் உங்களை பத்தி நிறைய விதமா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு யாரோ ஹம்மிங் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது, பக்கத்துல தான் கேக்குது. அவங்களாம் உங்களை பத்தி சொல்றது கேட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களை ஒரு தடவையாவது வந்து பார்த்துடலாம்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நீங்க இங்க இருக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுங்க, காலி பண்ணி வேற எங்கேயாவது போங்க. சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழுங்க. இது மனுஷங்க வாழ்ற ரொம்ப மோசமான உலகம் இது. உயிரோட இருக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்க இப்ப உயிரோட இல்ல. செத்ததுக்கு அப்புறமாவது நீங்க சந்தோஷமா உங்களுக்கான ஒரு உலகத்துல போய் சந்தோஷமா வாழுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதே சமயம் உங்களுக்கு நான் உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு நான் செய்யறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? தயங்காம சொல்லுங்க. உங்களுக்கு எதாவது என்ன உதவி எதுவும் தேவைப்படுதா? அப்படி எதுவும் உதவி தேவைப்பட்டா அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ் ஏதாவது நான் வாங்கி கொடுக்கட்டா? யாரோ பக்கத்துல இருந்து ஹம்மிங் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பக்கத்துல தான் கேக்குது, ஆனா என் பக்கத்துல யாருமே இல்லை. சாந்தி அம்மா, நீங்க தான் என் பக்கத்துல இப்ப இருக்கீங்களா? நீங்க தான் என் பக்கத்துல இப்ப இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் தேவைப்படலனாலும் உங்க குழந்தைக்கு எதுவும் உதவி தேவைப்படுதான்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொன்னாதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் பண்ண முடியும். நீ எங்கேயாவது இருந்தீங்கன்னா என்னை பார்த்து பயப்படாம அங்கேயே இரு. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். நம்ம அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா தான் எதுவும் உதவி தேவைப்பட போடல, எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உனக்கு எதுவும் சாக்லேட்டோ பொம்மையோ ட்ரெஸ் எதுவும் தேவைப்படுதா? அப்படி எதுவும் தேவைப்பட்டதுன்னா அண்ணன் கிட்ட தயங்காம கேளு. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு நான் பண்றேன். ஏதோ மயில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இந்த மயில் ஸ்டிக்கர் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த மயில் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே அழகா கியூட்டா இருக்கு. நீதான் இந்த சவுண்ட் போட்டியா? என்கிட்ட எதுவும் பேசணும் ட்ரை பண்றியா? அப்படி என்கிட்ட எதுவும் பேசணும் ட்ரை பண்றீங்கன்னா தயங்காம என் முன்னாடி வா. உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு என்னை பார்த்து எதுவும் பயப்படாதீங்க. அதே சமயம் என்னை அட்டாக் பண்ணணும்னு எதுவும் நினைக்காதீங்க. தயங்காம என் முன்னாடி வாங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எதுக்கு அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படலையோ? உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இல்லைங்க,
எங்க இருக்கீங்க? நீங்க தான் இந்த கதவை மூடினீங்களா? தயவு செஞ்சு எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களை இப்ப நான் பார்த்தேன், கிட்ட வரப்ப எங்கேயோ போயிட்டீங்க. கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியான எக்ஸ்ட்ரீமான கேப்சர். இங்க உட்காந்து இருந்துச்சு, சடனா உள்ள வரக்குள்ள எங்க போச்சு தெரியல. இந்த கதவை டம்முன்னு மூடுது. ஒண்ணுமே புரியல எனக்கு. உள்ள இருக்கீங்களா? ஓகே ஓகே. எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய விஷயம் கண்டினியூவா நடக்குது. அதே சமயம் உங்களை நிறைய தடவை பார்த்துட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா ஒரு விஷயம் தான் போல, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு சத்தியமா தெரியல. எதுவுமே நீங்க சொல்ல மாட்டேன். ஏதோ எழுதிருக்கு, ஏதோ கெட்ட வார்த்தையில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படலன்னு நினைக்கிறேன். எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே, இப்ப எனக்கு கிளம்பிடலாம்னு தோணுது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கிளம்பிடலாம். சரி ஓகே படி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்பிடுறேன். நிறைய விஷயம் கேப்சர் ஆனிச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சு, எக்ஸ்ட்ரீமா நிறைய விஷயம் நடந்துச்சு. எந்த வீடியோலயும் எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், பேய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு அதிக அளவுல லைக்ஸ், கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, சூப்பரான, ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். பாய்.